மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 7லிருந்து என்ன பண்ண போகிறோம், இயல் 7 அதிலிருந்து துணைப்பாடம் பேராசை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பேராசைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறி ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரியோர்கள் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பேராசைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கின்ற பொருட்களை வைத்து அந்த பொருட்களுக்கு தகுந்தவாறு என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இன்னார் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழ கற்றுக்கொள்ள கூடாது. நம்மக்கிட்ட தகுந்தாற் போல தான் நம்ம இருக்க முடியும். மற்றவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள மாதிரி நம்மளால் கடின உழைப்பு இருந்தால் நம்மளால் வாழ முடியும். அதனால் கடின உழைப்பு இல்லாமல் எப்படியாவது முன்னேறணும் என்று தவறான வழியில் முன்னேறினா என்ன ஆகும், அந்த பொருள் கடைசி வரைக்கும் நமக்கு நிலைத்திருக்கவே இருக்காது இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்றாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கின்ற கடின உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த உழைப்பை என்ன பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப கடின உழைப்பால் நிறைய பொருட்களை வச்சிருந்து வாழ்ந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற முடியும் இல்லையா. அப்போ பேராசையை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டின் வளமான நகரம், என்ன நகரம், பாக்நாத் என்ற ஒரு நகரம். சரிங்களா? அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா பண்பு நலன்கள் நிறைந்த அன்வர்ஷா, பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வர்ஷா ஒருவர் அந்த நாட்டை ஆண்டு வந்தாராம். எந்த நாட்டை, பாக்நாத் என்ற ஒரு நாட்டை தான் என்ன பண்ணுறாரு, அன்வர்ஷா என்பவர் ஆண்டு வராரு. பாக்நாத் நகரில் செல்வர்களும் வணிகர்களும் உயர்குடி மக்களும் கலை வல்லாரும் வாழ்ந்து வந்தனர். அதாவது அந்த பாக்நாத் என்ற ஒரு நகரில் யாரெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வர்கள், வணிகர்கள், உயர்குடி மக்கள், கலை வல்லார், இவங்க 4 பேர் வாழ்ந்து வந்தாங்களாம். பாக்நாத் நகரம் செல்வத்தில் செழித்திருந்தது. பாக்நாத் நகரம் என்ன ஆகுது, ரொம்ப வசதி வாய்ப்பு, அதாவது ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க தான் அந்த பாக்நாத் என்ற ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்தாங்க. மாளிகைகள் கூட கோபுரங்கள் காணப்பட்டனர். அந்த பாக்நாத் என்ற ஒரு நகரத்தில் செல்வர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க, நகை வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க, இவங்க மட்டும்தான் அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வீடுலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வசதியானவங்க வீடு. அதாவது ரொம்ப வசதியாக இருக்குன்னா அவங்ககிட்ட கார் இருக்கும், நல்ல மேல் மாடி வீடுலாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அந்த பாக்நாத் நகரமே ரொம்ப செல்வத்தில் செழித்திருந்தது மட்டும் இல்லாமல் மாளிகைகளும் கூட கோபுரங்களும் காணப்பட்டுச்சான். அகன்ற வீதிகளில் கண் கவரும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றனர். அதாவது அந்த வீதியில் எப்பயுமே என்ன ஆகுமா, கண்கள் கவரக்கூடிய அளவுக்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும். கடை வீதிகளில் பகட்டான உடையணிந்த மக்கள் நடமாடினர். அதாவது அந்த வீதியில் மட்டும், பாக்நாத் என்ற ஒரு அந்த நகரில் வீடுகள் வசதியாக இருக்கிற வீடுகள் தான் இருக்கும். ஆனால் அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் கடை வீதிகளில் கூட என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப காஸ்ட்லியான ஆடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு தான் நடமாடுவாங்களாம். நகரம் பார்க்குறதுக்கே, இப்போ ஒரு நகரம் ரொம்ப மாடி மேலே மாடி வீடாக இருக்கிறதும், ரொம்ப வசதியானவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நகைகள்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப விலையில் அதிகமான துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்தாங்கன்னா அந்த நகரமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அப்போ நகரம் அழகோ கொள்ளை அழகாக இருந்ததா அந்த பாக்நாத் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்நாத் நகரின் சீரையும் சிறப்பையும் அவ்வளவு எளிதில் எடுத்து இயம்புதல் இயலாது. அதாவது அந்த நகரத்தினுடைய சிறப்புகளை பற்றி எளிதில் எடுத்து சொல்ல இயலாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அழகோ அழகு, கொள்ளை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து சொல்ல ரொம்ப சீக்கிரத்தில் அந்த நகரத்தை பற்றி சொல்ல முடியாத அந்த அளவுக்கு ரொம்ப அழகானது, சிறப்புகள் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இத்தகைய சிறப்பு மிக்க நகரில் நெடுங்காலத்திற்கு முன் அபுபக்கர் என்ற வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான்.
அதாவது இத்தகைய சிறப்புமிக்க ஒரு நகரில் நெடுகாலத்திற்கு முன்பு யார் வாழ்ந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகன் ஒருத்தவன் வாழ்ந்து வரானா. அபுபக்கர் என்ற ஒரு வணிகன் ஒருத்தவன் வாழ்ந்து வந்தான். அபுபக்கர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தைச் சார்ந்தவன் அபுபக்கர், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன். அபுபக்கர் கண்ணாடியாலும் பீங்கானாலும் ஆன பொருட்களை கூடையில் சுமந்து விற்பனை செய்து வந்தான். அதாவது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அந்த அபுபக்கர் கண்ணாடியால் பீங்கானால், அவனுடைய தொழிலே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியாலும் பீங்கானாலும் ஆன பொருட்களை கூடையில் சுமந்து விற்பனை செய்வது தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. ஒரு நாள் அபுபக்கர் தலைமேல் பொருட்கள் நிறைந்த கூடையை வைத்து கொண்டு தெரு தெருவாக அலைந்தான். அவனுடைய தொழிலே என்னது தான், கூடையில் இந்த பீங்கானால பொருட்களும் கண்ணாடியால பொருட்களும் தலையில் வச்சுக்கிட்டு விற்பனை செய்கிறது தான் அவனுடைய தொழிலே. ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுபக்கர் தலைமையில் பொருட்களை நிறைய வச்சுக்கிட்டு கூடையை சுமந்து வைத்தார் போர் அந்த எந்த நகரத்துக்கு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்தாத் என்ற ஒரு நகரத்துக்கு தெரு தெருவாக அலைந்து போகிறான். தெரு தெருவாக அலைந்தான். விற்பனை அதிகமாக இல்லையாம். அதனால் அன்று மிக குறைவாகவே என்ன இருந்தது, வருவாய் இருந்தது. ஆனால் பெரிதும் வருத்தம் அடைந்தான். எப்படியாவது விரைவில் பெரும் செல்வந்தான் ஆகிவிட வேண்டும் என்று கருதினான். இப்படி பல நாட்களில் தொடர்ந்து வாணிகம் செய்தான். அதாவது அவன் தெரு தெருவாக விற்பனை செய்கிறது தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. அப்படி தெரு தெருவாக விற்பனை செய்யும் பொழுது அவனுடைய தொழில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நஷ்டமான நிலையில் ஆயிடுச்சு இல்லையா. அப்படி நஷ்டமாக போயிட்டே இருந்தோடனே, என்னடா இது என்னைக்கு விற்கிற பொருள் இப்போ ரொம்ப வர வர என்ன ஆகுது, ரொம்ப நமக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். யார், அபுபக்கர். சரிங்களா. வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ரொம்ப சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண, ரொம்ப பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்படி பல நாட்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறான், இதையே நினச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம வசதியாக ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறான், ரொம்ப அவனுடைய தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். சரிங்களா. அபுபக்கர் ஒரு நாள் வணிகத்திற்கு புறப்பட்டான். ஒரு நாள் அபுபக்கர் என்ன பண்ணுறான், வணிகத்திற்கு புறப்பட்டு போகிறான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்று வெயில் கடுமையாக, அபுபக்கர்னா இந்த கூடை எடுத்துக்கிட்டு போகிறான் பாருங்க, இவர் தான் அபுபக்கர். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகத்திற்கு புறப்பட்டு போகிறாரு. அதாவது அவனுடைய தொழிலே தெரு தெருவாக அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போகிறது தான், விற்பனை செய்கிறது தான் அவனுடைய தொழில். ஒரு நாள் வணிகத்திற்கு புறப்பட்டு போகும்பொழுது அன்றைக்கி வெயில் என்ன ஆயிடுச்சான், ரொம்ப கடுமையாக இருந்துதான். வெயிலை கூட பொருட்படுத்தாமல் தலைமேல் கூடையை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வந்தான். வெயிலும் கூட பார்க்கல. ஏன்னா அவனுக்கு ஒரே ஆசை என்னன்னா, எப்படியாவது சீக்கிரமாக நாம் ரொம்ப ஒரு பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கடுமையாக உழைச்சாதான் பணக்காரனாக ஆக முடியும். மற்ற பொருட்களுக்கு ஆசைப்பட்டு தவறான வழியில் போனால் அந்த பொருள் நமக்கு கடைசி வரைக்கும் நிலைக்காது இல்லையா. அதனால் கடும் வெயில், அதிகமான வெயில் இருந்தால் கூட அவன் என்ன பண்ணலை, அதையும் கூட பொருட்படுத்தாமல் எப்படியாவது நாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுமையான வெயிலை பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறான், கூடையை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வந்தான். சில பீங்கான் பொருட்களும் சில கண்ணாடி பொருட்களும் விற்பனை ஆயினர். அதில் என்ன ஆயிடுச்சு, சில பீங்கான் பொருட்களும் சில கண்ணாடி பொருட்களும் என்ன ஆயிடுச்சு, வித்துட்டானான். அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு சென்று பொருட்களை விற்க நினைத்தான். சரி, இந்த ஊரில் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்து ஊருக்கு போனால் இதை விட இன்னும் பொருட்களை நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊருக்கு விற்கிறதுக்காக போகிறான். இப்போ நம்ம கூட ஒரு ஊரில் போய்ட்டு வியாபாரம் பண்ணால் அந்த ஊரில் வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவோம், சரி இன்னும் அவள் பொருள் தானே இருக்குது, பக்கத்து ஊரில் போய்ட்டு அந்த பொருளை விற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு அந்த கொஞ்சம் பொருளை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவன் எடுத்துகிட்டு வந்த பொருள் கொஞ்சம் விற்ற பிறகு மீதி இருக்கின்ற பொருட்களை பக்கத்து ஊருக்கு போயிட்டு நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறான். எனவே வெயிலில் நடக்க தொடங்கினான். அப்போ கூட அவன் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலை பொருட்படுத்தாமல் பக்கத்து ஊருக்கு நடந்து போகிறான். ஓய்வெடுக்க விரும்பி ஒரு மரத்தினுடைய என்ன பண்ணுறான், அவன் நிழலுக்கு சென்றான். அதாவது ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டு பொருட்களை விற்று சம்பாதிக்கிறான் இல்லையா. ஆனால் வெயில் கடுமையாக இருந்தாலும் அவன் அந்த கடுமையான வெயிலில் விற்பனை செஞ்சாலும் கூட அவனுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு,
அலுப்பு ஏற்பட்டுடுச்சு. அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மரத்தினுடைய வெயிலில், அதாவது நிழலில் போயிட்டு என்ன பண்ணுறான், ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தினுடைய நிழலில் போயிட்டு நிற்கிறான். சரிங்களா? மரத்தின் அருகே ஒரு கற்பாறை இருந்தது. ஒரு மரத்தினுடைய அருகில் என்ன இருக்குது, பாறை ஒன்று இருந்துச்சான். அந்த பாறை படுப்பதற்கு ரொம்ப வசதியாக இருந்ததாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப நமக்கு வசதியாக இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு உட்காரத்துக்கும் படுக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு உட்காருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவன் வந்து அந்த மரத்தினுடைய அடியில் ஒரு பாறை ஒன்று பார்த்துட்றான். பாறையை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறையில் வந்து படுக்கிறதுக்கு அவனுக்கு அந்த மரத்தினுடைய நிழலும் வசதியாக இருந்தது, அந்த பாறையும் படுப்பதற்கு ரொம்ப வசதியாக இருந்ததாம். அதனால் சரி, இந்த இடம் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது என்பதற்காக அந்த பாறையை படுக்கிறதுக்கு வசதியாக என்ன பண்ண பயன்படுத்திக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறான், ஓய்வெடுக்கிறான். கற்பாறை மேல் சாய்ந்து படுத்தான். பொருட்கள் இருந்த கூடையை காலின் அருகில் பாதுகாப்பாக வைத்தான். நிம்மதியாக ஓய்வெடுத்தான். இப்போ நம்ம வெளியில் போகிறோன்னா நம்ம கையில் இருக்கின்ற பொருட்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டு நம்ம படுக்கிறோம் இல்லையா? ஓய்வெடுக்கணும். ஏன்னா எடையை வச்சுட்டு படுத்தா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணுறோம், நம்முடைய பொருளை நம்ம பாதுகாக்கணும்னா நம்முடைய கைகளிலோ அல்லது நம்முடைய அருகிலோ பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நம்முடைய பொருள் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பொருளை பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக தன்னுடைய காலடிக்கு கீழே என்ன பண்ணுறான், அருகில் பாதுகாப்பாக வச்சுருக்கிறான். வச்சுட்டு சரி நிம்மதியாக நம்ம என்ன பண்ணலாம், ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கிறான். காற்று மென்மையாக வீசியது. மரத்தின் நிழல் குளிர்ச்சியாக இருந்தது. அபூபக்கர் அயர்ந்து தூங்கினான். இப்போ ஒரு இடத்துல ஓய்வெடுக்கணும்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப வசதியாக நமக்கு ஏற்ற மாதிரி வசதியாக இருந்தனா என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நமக்கு கஷ்டப்படுற அந்த வசதியிலே என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கின்ற வசதிகளை பார்த்து இன்னும் நல்லா தூக்கம் வரும் நமக்கு இல்லையா? ஆனால் இவன் கடும் வெயிலும் கூட பார்க்காம ரொம்ப உழைச்சதுனால ஓய்வு எடுக்கிறதுக்காக மரத்தினுடைய நிழலில் படுத்தான் இல்லையா? அந்த மரத்தினுடைய நிழல் காற்று வந்து மென்மையாக வீசுவது மட்டும் இல்லாமல் மரத்தினுடைய நிழல் எல்லாமே எப்படி இருந்தது, மிகவும் ஒரு குளிர்ச்சியாக இருந்தது. அபூபக்கர் உடனே என்ன பண்ணுறான், அந்த அசதியில் வந்து ரொம்ப நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டானா. தன் வணிகம் பெருகி தான் பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்று அவன் எப்போதும் நினைத்திருந்தான். அவனுடைய ஒரே லட்சியம் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வியாபாரம் பண்ணுற இந்த தொழில் வந்து ரொம்ப பெருசாக ஆகி எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், பெரிய பணக்காரனாக ஆகணும் தான் அவனுடைய லட்சியமாக இருந்தது. என்றைக்குமே அதை தான் நினச்சிட்ருப்பானா. அந்த எண்ணம் அவன் உள்ளத்தில் கற்பனையாக வளர்ந்து கொண்டு இருந்தது. அபூபக்கரின் உள்ளத்தில் குடிக்கொண்ட கற்பனை அவன் தூக்கத்தில் கனவாக உருவெடுத்து ஒருவனின் எண்ணமும் ஏக்கமும் தானே கனவாக வெளிப்படும். அபூபக்கர் இனிமையாக கனவு காணத் தொடங்கினான். உடனே அபூபக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக தூங்குவது மட்டும் இல்லாமல் அவனுடைய லட்சியமே பணக்காரன் ஆவது தான். அதையே நினச்சிக்கிட்டு அவன் எந்நேரமும் இருப்பான். ஆனால் நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இப்போ தூங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் எதை நினச்சிக்கிட்டு நம்ம தூங்குறோமோ அந்த நினைவு தான் என்ன ஆகுது, நமக்கு கனவாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவனுடைய மனசில் என்ன இருந்தது, அவன் வந்து ஒரு பணக்காரனாக ஆகணும் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதை நினச்சிக்கிட்டே அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் கனவாக உருவெடுத்து என்ன ஆகுது, ஒருவனினுடைய எண்ணம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் என்ன ஆகுது, நமக்கு கனவாக வருது இல்லையா? அப்போ மரத்தினுடைய நிழலில் படுத்து கொண்டிருந்த அபூபக்கர் என்ன பண்ணுறாரு, அந்த மென்மையான காற்றின் மூலமாகவும் குளிர்ச்சியான நிழல் மூலமாகவும் நல்லா தூக்கி கொண்டு இருந்த அந்த அபூபக்கர் ரொம்ப இனிமையாக கனவு கொண்டு தொடங்கினாராம். சரிங்களா? அப்போ இவருடைய கனவு என்னவாக இருக்கின்றது என்பதை பற்றி நம்ம நாளைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றிப்பா.